அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய விதிகளில் சில முக்கியமான மாற்றங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு தரவரிசை ஒரு ஊதியம், குடும்ப ஓய்வூதிய செயல்முறை, ஸ்பார்ஸ் போர்ட்டல் போன்ற முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் தங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் வெவ்வேறு மன்றங்களில் எழுப்பி வருகின்றனர். குடும்ப ஓய்வூதியம், ஒரு ரேங்க் ஓய்வூதியம் அதாவது OROP மற்றும் கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் தொடர்பான குறை ஓய்வூதிய கால அளவை குறைக்க கோரி போன்ற பல்வேறு பிரச்சனைகளை குறித்து ஊழியர்கள், அவங்களோட சங்கங்கள் மற்றும் பிற பிரதிநிதி அமைப்புகள் சமீபத்தில் மத்திய அரசுக்கு கடிதங்களை எழுதி பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளன. ஸோ குறை ஓய்வூதிய காலத்தை குறைக்க கோரிக்கை. ஸோ தற்போது கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் பெறும் ஓய்வூதியதாரர்கள் குறை ஓய்வூதியத்தை 15 ஆண்டுகளுக்கு பெறுகிறார்கள். ஆனால் இப்போது ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்கள் குறைந்து விட்டன. எனவே ஓய்வூதியதாரர்கள் இந்த 15 ஆண்டு காலம் மிகவும் அதிகம் என்று கூறுகிறார்கள். ஸோ அவர்களிடமிருந்து அதிக பணம் வசூலிக்கப்படாமல் இருக்க இந்த கழிவின் காலத்தினை 15 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்ததா, வெளிநாட்டில் வசிக்கும் ஓய்வூதியதாரர்கள் சந்திக்கும் பிரச்சனை. ஸோ வெளிநாட்டில் வசிக்கும் ஓய்வூதியதாரர்கள் டிஜிட்டல் முறையில் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிப்பதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இது குறித்து அத்தகையவர்கள் இந்திய தூதரகம் மூலம் அதாவது DLC என்னும் டிஜிட்டல் உயிர்வாழ் சான்றிதழை சமர்ப்பிக்கலாம் என்றும், இந்த வேலையை எளிதாக பிற டிஜிட்டல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அரசாங்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா, ஸ்பார்ஸ் போர்ட்டலில் உள்ள சிக்கல்கள். அதாவது பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்பார்ஸ் போர்ட்டலுக்கு மாற்றப்பட்ட பிறகு பல ஓய்வூதியதாரர்கள் ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் என்று, குறிப்பாக பழைய பதிவுகள் முழுமையடையாதவர்கள் கூடுதல் ஓய்வூதியம், குறை ஓய்வூதிய மாற்ற பிரச்சனையை தீர்ப்பது மற்றும் சரியான நேரத்தில் பணம் செலுத்துவதில் சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். ஸோ ஸ்பார்ஸ் அனைத்து செயல்முறையையும் ஒரே இடத்தில் கொண்டு டிஜிட்டல் ஆக்கியுள்ளது. இப்போது ஓய்வூதிய ஒப்புதலில் இருந்து கணக்குகளுக்கு நேரடி பரிமாற்றம் வரை அனைத்தும் ஆன்லைனில் செய்யப்படுகிறது. ஸ்பார்ஸ் போர்ட்டல் தொடர்பான சிக்கல்கள் குறித்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் குறித்த ஆவணத்தினை வெளியிடுமாறு பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. அடுத்ததா, OROP குறித்து அரசாங்கம் புதிய கொள்கையினை உருவாக்க நடவடிக்கை. அதாவது ஒரு தரவரிசை ஒரு ஓய்வூதியம், இந்த தொடர்பான சிக்கல்களுக்கு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. இது குறித்து இந்த பிரச்சனை செலவுத்துறையுடன் தனித்தனியாக விவாதிக்கப்படும் என்றும் இதற்கான ஒரு கொள்கை உருவாக்கப்படும் என்றும் அரசாங்கம் கூறியிருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் உறுதியளிச்சிருக்காங்க. அதாவது ஸ்கோவா கூட்டத்தில் மத்திய அரசாங்கம் ஓய்வூதியதாரர்களின் கருத்துக்களை தீவிரமாக கேட்டறிந்தது. மேலும் பல சந்தர்ப்பங்களில் தேவையான நடவடிக்கைகளையும் எடுப்பதாக உறுதி செய்தது. ஸோ இப்போது இந்த கோரிக்கைகள் மீது எப்போது எப்படி முடிவுகள் எடுக்கப்படும், ஓய்வூதிய விதிகளில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொரு பென்ஷன்தாரர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை உடனடியாக நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.